பிளாஸ்ட் பட்ஜெட்டா இருக்கும்னு நாங்க பார்த்தோம். ஆனா இது வந்து வேஸ்ட் பட்ஜெட்டா தான் இருக்கு. 2022 ஓட பட்ஜெட்டோட காப்பி பேஸ்ட் தான் 2026 பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? என் தாய்மாமன் சீர்லாம் யாரும் கேட்கல, யாருமே கேட்கல. நீங்களா அனௌன்ஸ் பண்ணுவீங்க, நீங்களா கொடுப்பீங்க. முதல்ல என்ன சொல்லுவாங்க, ரேஷன் கடையில் வாங்கினா புழுத்துருக்கும் அரிசின்னு, இல்லை எலி சாப்பிடுதுன்னு கம்ப்ளைண்ட் பார்த்துருக்கோம். கவர்மெண்ட் சர்வீஸ்னால் போராக இருக்கணுங்கிறத மாற்றணும். கடன் வாங்குறத அளவை முதல்ல குறைக்கணும். அப்புறம் கடனை தொடர்ந்து குறைச்சிக்கிட்டே வந்து நிறுத்திடணும். அப்புறம் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். இதுக்கு 15 வருஷம் ஆகும். இந்த கடன் குறையவே குறையாது, இது இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜே அருணா. நேத்தி தமிழ்நாட்டோட தவேக அரசு அமைஞ்சு முதல் பட்ஜெட் தாக்கலாச்சு. இந்த பட்ஜெட் குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணர் திரு சோமவல்லியப்பன் சார். வணக்கம். வணக்கம் சார். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பட்ஜெட் தவேக அரசு அமைஞ்சு முதலாக ஒரு பட்ஜெட் வந்து நேத்தி தாக்கலாச்சு. இந்த பட்ஜெட் சில பேர் சொன்னாங்க இது பெஸ்டா இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் வந்து இல்ல வேஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய முதல் பார்வை? இது பெஸ்ட்டும் இல்லை வேஸ்ட்டும் இல்லை. முதல் பார்வை வந்து நம்ம இவங்களுக்கு நான் எப்பயுமே ஒரு அப்ரோச் எப்படின்னா, யாரோ புதுசாக வந்திருக்காங்க, கொஞ்சம் யங்காக இருக்காங்க, ஏதோ சேஞ்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. சரி, அவங்கள்ட்ட இருக்க பாசிட்டிவ்ஸை பார்ப்போமே அப்படின்னு பார்த்தேன். அந்த விதத்தில் பார்த்தா இந்த பட்ஜெட்டில் வந்து பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இல்லாதது பாசிட்டிவ்னு பார்ப்பேன் நான். இப்போ எடுத்த உடனே வந்து பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணிடுறது சுலபம், அதுக்கப்புறம் வாங்கின கடனை அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதும் சுலபம். நம்ம இப்படி தான் இப்போ ஒரு பெரிய இப்போது 10 lakhsங்கிறது இப்போ 10.75 10.90 lakhs ஆகிற மாதிரி இருக்குது. அந்த விதத்தில் இதில் எதிர்பார்த்த இவங்க தேர்தலில் கொடுத்த பல வாக்குறுதிகள் வரலேங்கிறது ஒரு சாராருக்கு ஏமாற்றமாக இருக்கலாம். 6 சிலிண்டர் வரல, 2500 வரல, பட் 200 யூனிட் வந்திருக்கு. ஆல்ரெடி பட்ஜெட்டுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. கடன் தள்ளுபடி பட்ஜெட்டுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. பட்ஜெட்டுக்காக வெயிட் பண்ணாமலே கூட சிலதெல்லாம் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் வந்து ஒரு பட்ஜெட்டுங்கிறது ஒரு தேர்தல் அறிக்கையை வச்சே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னா எந்த பட்ஜெட்டுமே வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது. ஏன்னா தேர்தல் அறிக்கையின் போது வந்து கட்சிகள் ஒன்றோட ஒன்று போட்டி போட்டுட்டு சொல்கிறாங்க. அவங்க எல்லா அறிவிக்கிற கட்சிகளுக்கே தெரியும் இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லைங்கிறது. பட் ஒரு போட்டி அரசியலில் அதை பண்ணிடுறாங்க. அதை பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு ஆரம்பித்தா அதுக்கப்புறம் அது பெரிய தலைவலியாக தான் மாறும். எப்படியும் கடன் அதிகமாகும், வட்டி அதிகமாகும், சிக்கலாகிடும், மக்களுக்கு தான் சிரமமாக வரும். அந்த விதத்தில் அதே மாதிரி இவங்களுக்கு டைம் அதிகமாக இல்லைங்கிற காரணத்தினாலோ என்னமோ பழைய பட்ஜெட்லேருந்து ஒரு சின்ன ட்வீக் ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் பண்ண மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்குதுங்கிறத ஒரு ஒப்பீனியன் வருது. அதையும் நான் அப்புறம் அதை கவனித்து பார்த்தேன். அது பார்த்தாலும் ஓரளவுக்கு அது கரெக்டு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா புதுசாக திங்கிங் இருக்கிறதுனா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சொல்லலாம், ஆறுகள் இணைப்பை சொல்லலாம், அதற்கு பிறகு கூவம் சொல்லலாம், அப்புறம் பிபிபி மாடலில் ஒரு ஹவுசிங் பண்ணுறத சொல்லலாம், இவி சார்ஜிங் மெக்கானிக்ஸுக்கு ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் ஒரு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எக்ஸ்டெண்டட், லேப்டாப்பு கொடுக்குறது தான். அதே மாதிரி சைக்கிள் வந்து ஒரு என்ஹான்ஸ்டு பீஸ், அவ்வளோதானே தவிர ஹெல்மெட்டும் வாட்டர் பாட்டில் தான், சைக்கிள் ரிமைன் சைக்கிள். ஸோ நல்லவேளை அது ஸ்கூட்டர்னு மாற்றாம எதையாவது மாற்ற போய் அதுக்கப்புறம் அதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி தொந்தரவுகளாக வரும். அதனால் இந்த பட்ஜெட் வந்து நான் நினைக்கிறேன் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தமிழகத்துக்கு வருவாய்கள் அதிகரிக்கணும், வருவாய் இல்லை, கடன் அதிகம் வாங்கிடக்கூடாது, அதற்காக ஒரு கமிட்டி போடுறோம். அந்த கமிட்டிக்கு மோன்ட் சிங் அலுவாலியா, முன்னாள் நிதி ஆயோக பிளானிங் கமிஷனுடைய தலைவரை போடுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்கள அந்த மாதிரி செல்லையா கமிட்டிலாம் முன்னாடி போட்டாங்க வேறு விஷயங்களுக்கு. அது மாதிரி கமிட்டி போட்டு அவங்க சொல்கிறத கேட்டுக்கிறது பெட்டர். தமிழ்நாடு ரைட் டு சர்வீஸுங்கிற ஒரு மக்களுக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கு ரெவென்யூ அடிஷ்னல் செக்ரட்டரி அவர் சித்திக் தலைமையிலே ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அங்கேயும் வந்து அங்கே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அவங்க ரொட்டீனாக பார்க்குற மாதிரி டிராஃப்டிங் வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். இப்போ கம்ப்யூட்டர் வந்துருச்சு, டைப்பிஸ்ட்னு ஒரு ரோலே கிடையாது கார்பரேட்லாம். அந்த மாதிரி பல ஜாப்ஸ் வந்து தேவையில்லை. கவர்மெண்ட் வந்து ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்கிறதெல்லாம் வச்சுருக்க வேண்டாங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால் ஒரு புது திங்கிங் இருக்க மாதிரி தெரியுது. பட்டு ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த பட்ஜெட்டில் இல்லை. மாற்றம்ங்கிறது வந்து டைரக்ஷனில் இருக்குது. கடன் ரொம்ப வாங்கக்கூடாது, அதே மாதிரி வந்து லீக்கேஜை கட் பண்ணணும்.
ம், இப்போ ம், வந்து நாங்கள் பத்திரப்பதிவில் ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வர்றோன்றாங்க. ம், அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே கொடுத்த பட்ஜெட்ல எல்லாம் வந்து ஒரு இன்ஃப்ளேட்டட் ஃபிகர் இருந்தது டு இன்க்ளூட் சம் ம், எக்ஸஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு, மற்றவங்களுக்கு தேவையில்லாமல் கொடுக்குற பணங்கள்லாம் இப்போ கட் ஆகிடும். ம். அதனால வந்து எங்களுடைய பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்குங்கிறாங்க. அது உண்மையாக இருக்கலாம். ஓகே. அது உண்மை ஆகணும். ம், ம், அதான் ம், இம்பார்ட்டண்ட். இப்போ ம், வந்து பண்ணுற செலவு பண்ணால் போதும். ம், எக்ஸ்ட்ரா பணங்களை வந்து யாரும் எடுத்துகிட்டு போயிட்டு அதை கவர்மெண்ட் தலையில் கட்டி அது ம், வந்து ஒரு செலவு மாதிரி வந்து அதுக்கு கடன் மாதிரி வாங்கி அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சரி கிடையாது. ம், ம், அதற்கான மாற்றத்தை பேசுகிறாங்க. ம், இப்போ கடந்த ஒரு 2-3 மாதங்களில் சில இடங்களில் லஞ்சம் வாங்குறவங்க கைது செய்யப்படுறது, அதே மாதிரி மணல் கொள்ளையில் இருக்கவங்க அந்த வண்டிகள் வந்து பிடிக்கப்படுறது, கரெக்ட். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ம். அதையெல்லாம் வச்சு பார்க்குற போது தே பிகன் சம் ஆக்ஷன். இது கண்டினியூ ஆகணும். இதுக்கு ஓகே. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு தான் நல்லது. ம், ம். இதனுடைய ஓவரால் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும், பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. சரி. இதுக்கு முன்னாடி இருந்த அரசு 1,00,000 கோடி கடன், அதுக்கப்புறம் 5,00,000 கோடி கடன். இப்ப வந்து 10,00,000 கோடி கடனுக்கு மேல போயிட்டு இருக்கு. இந்த இஷ்யூ இப்படியே தான் போயிட்டு இருக்குமா? 10 லட்சம் கோடி கடனாக இருந்தது ஒயிட் பேப்பரில். இப்போ வந்து இவங்க இன்னும் ஒரு 1.25 லட்சம் கோடி வாங்க ஆமா. போகிறாங்க. அது தவிர வந்து டிஎன்இபியும் அப்புறம் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனும் சேர்ந்து ஒரு 3 லட்சம் கோடி இருக்குது. ம், எல்லாம் சேர்ந்து ஒரு 14, 15, நமக்கு ரவுண்ட் ஃபிகர் தானே பிடிக்கும். எஸ். 10லேருந்து 15 ம், லட்சம் கோடி ஆகிறோம் நம்ம. ம், இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை. இவ்வளோ கடன்கிறது மத்திய அரசு சொல்கிற வரம்புக்குள்ளே இருக்குது, ஃபிஸ்கல் டெபிசிட் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கடன் வாங்கி என்ன பண்ணுறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடன் ம், வாங்கி இப்போ நீங்கள் எல்லாருக்கும் இலவச பேருந்துன்ட்டாங்க. ம். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இன்னும் சிரமத்துக்குள்ளாக ஆமா. போகுது. இப்போ 200 யூனிட் மின்சாரம் ப்ளஸ்ஸு விவசாயிகளுக்கு ஒரு 6,000 கோடிக்கு மின்சார இலவசம். அப்போது டிஎன்இபி இன்னும் ம், சிரமத்துக்குள்ளாக போகுது. அப்போது இவங்க வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டிங்கிறது என்னென்னா ஒரு நஷ்டமடைய தானே எப்படி நடத்தினா என்னங்கிற மாதிரி வந்துடும். ம், ம், ஒரு பொதுத்துறை நிறுவனங்களும் லாபத்தில் வரணும். ம், ஆனால் சர்வீசஸை வந்து அரசாங்கம் சப்சிடைஸ் பண்ணணும். ம், ம், அது சப்சிடைஸ்டு சர்வீஸாக இருக்குது, அதனால அது குவாலிட்டியாக இல்லைங்கிறத நம்ம ஏற்றுக்கக்கூடாது. ம், இப்போ கூட சொல்லியிருக்காங்க கோதுமை மாவை பேக்கெட்டில் கொடுக்க போகிறோம்னா. முதல்ல என்ன ம், ம். சொல்லுவாங்க, ரேஷன் கடையில் வாங்கினா புழுத்திருக்கும் அரிசின்னு. ஆமா. குறைஞ்சபட்சம் இப்போ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. எலி சாப்பிடுதுன்னு கம்ப்ளைண்ட் பார்த்துருக்கோம். ம். நெல்லெல்லாம் குடோன் சரியில்லாமல் மழையில் ஆமா. நனையுது, நனைஞ்சிருச்சு. முளைச்சிருச்சுன்னுலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்னால் புவராக இருக்கணுங்கிறத மாற்றணும். ம், வெறும் ஏஐ மாதிரி டெக்னாலஜி மாத்திரம் கொண்டு வந்தால் பத்தாது. ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் சர்வீஸு, குவாலிட்டி ஆஃப் சர்வீஸு, டைம்லி ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட்டு. ம், நீங்கள் வந்து ம், இப்போது நீங்கள் சேவையெல்லாம் கொண்டு வந்தது ரொம்ப உபயோகம். ம். பலதை ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா மொத்த பேரும் ரிப்பன் பில்டிங் போய் ஆமா, நிற்கணும், ஆமா. அல்லது பொது ஆஃபீஸில் நிற்கணும். அந்த மாதிரி சர்வீஸ்லேயும் இன்னும் குவாலிட்டியை கொண்டு வரணும். ம், ம், அரசு ஊழியர்களுக்கே நல்ல சம்பளமும் அவங்களுக்கு ஒரு பெருமிதமும் கொடுத்தா அவங்க சில பேர் ம், வாங்குறாங்க பணங்கிறாங்க. அது வாங்காமல் இருக்கிறத நீங்கள் கண்டிக்கிற பொழுது ம். அவங்களுக்கு நல்ல சம்பளங்களும் கொடுக்கறதுக்கான நியாயம் வருது. ஓகே. அவங்கள வந்து ஒரு வேலைக்கு எடுக்கிற போதோ அல்லது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற போதோ ஒரு ப்ரொமோஷன் பண்ணுற போதோ அப்போ எல்லாம் பணம் வாங்காமல் அவங்களுக்கு ம், அதெல்லாம் ம், பண்ணி கொடுத்தா அவங்க பணம் வாங்குற தேவை வராது. இது மாதிரி எல்லாம் ஒரு சேஞ்சு வர்ற மாதிரி பேசுகிறாங்க. ம், ம். வந்ததுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கடன் அதிகரிப்பை எப்படி சார் குறைக்கிறது? கடன் அதிகரிப்பை குறைக்கிறதுக்கு அவங்க சொல்லியிருக்கதே எங்களுக்கு ஒரு 2 வருஷம் கொடுங்க அந்த கவர்மெண்ட் நாங்கள் ஆமா. நிதியமைச்சர் ஃபினான்ஸுங்கிறாங்க. சொல்லியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் அப்புறம் அவங்களே சொல்கிறாங்க ஒரு 15 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே. இப்போ நம்ம அந்த கடன் வாங்குறத அளவை முதல்ல குறைக்கணும். அப்புறம் கடனை தொடர்ந்து குறைச்சிக்கிட்டே வந்து நிறுத்திடணும். ம். அப்புறம் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். இதுக்கு ஓகே. 15 வருஷம் ஆகும். ஓகே. நடுவில் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையற்ற செலவுகளை குறைச்சி வருமானத்தை அதிகரிக்க பார்க்கணும். ஓகே. தமிழ்நாட்டினுடைய வருமானம் இப்போ நமக்கு ரெவன்யூவே டெபிசிட்ன்றோம். ம், ம், மாதம் செலவழிக்கிறதுக்கு மாதம் வர்ற வருவாய் பத்தாதுங்கிற லெவலில் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது. ம், ம். முதல்லாம் ரெவன்யூ டெபிசிட் வராது, ஃபிஸ்கல் ம், டெபிசிட் தான் வரும். இப்போ ம். ரெவன்யூவே டெபிசிட் வந்துருச்சு. ஓகே. அந்த ரெவன்யூ டெபிசிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ம், ஸோ ம், ரெவன்யூ டெபிசிட்டை குறைச்சி அதுக்கு என்ன பண்ணும், இன்கம் இன்க்ரீஸ் பண்ணும், செலவை கம்மி பண்ணணும். ம், இப்போ செலவை கம்மி பண்ணுறதுன்னா நம்மளால் கமிட்டட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ம், சேல்ரி, ம், பென்ஷன், இன்ட்ரெஸ்ட்டு, ம், இதெல்லாம் கட் பண்ண முடியாது. அப்போது நம்ம கேபிட்டல் எக்ஸ்பென்ஸை கட் பண்ண வேண்டியது வருது. ம், கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் கட் பண்ணால் அது ஃப்யூச்சர் க்ரோத்தை பாதிக்கும். அதனால எடுத்த உடனே நம்ம வந்து கடனை குறைக்கணுங்கிற ஃபோக்கஸ் தான் இருக்கணுமே தவிர கடனே ம், இல்லாமல் இருக்கணும்னு பண்ணக்கூடாது. ம், ஸோ ம். கடனை குறைக்கலாம், குறைச்சி அதுக்கப்புறம் நம்ம டேர்ன் அரவுண்ட் பண்ணணும். ஓகே. இப்போ நிதி பற்றாக்குறையே வந்து 50,000 கோடிக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத வந்து எப்படி சமன் செய்ய முடியும்? இல்ல இத சரி பண்ண முடியுமா? கடன் தான் வாங்கணும். ஓகே. இந்த பற்றாக்குறைங்கிறது இருக்கத்தான் செய்யும். ம், அது நீங்கள் கார்ப்பரேட்டுக்கு கடன் இருக்குது, இண்டிவிஜுவலுக்கு கடன் இருக்குது, அரசாங்கத்துக்கு இருக்கலாம். இந்த கடன் எதற்கு வாங்குகிறோம்? ம்,
வாங்குற கடனுக்காக வச்சு என்ன செலவு பண்ணுறோம், அது ம். ஒழுங்காக செலவு பண்ணுறோமா, ம். இதை தான் பார்க்கணுமே தவிர அரசாங்கம் வந்து சிங்கப்பூர்லாம் சர்ப்ளஸ் பட்ஜெட் போடுவாங்க. ம். அவங்களுடைய இன்கமோட எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்கும். சில சமயங்களில் மக்களுக்கெல்லாம் பிரிச்செல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. டேக்ஸ் கட்டினவங்களுக்கெல்லாம் $500 $600 கொடுத்துருக்காங்க. ம். ம். அம்மா அந்த மாதிரிலாம் வர்றது வந்து ட்ரீம். அதெல்லாம் ம். நமக்கு வராது. நம்ம ம். பாப்புலேஷனுக்கு நம்மளுடைய நீட்ஸுக்கு அது வராது. ம். குறைஞ்சபட்சம் கடன்கிறது இப்போ ஒரு 27% இருக்குது ஜிடிபிலன்னா, ம். அதை 20% கொண்டு வந்துட்டாலே மிகப்பெரிய வெற்றி. அது இருக்கலாம். ம். நத்திங் ராங். ம். எப்பயுமே வந்து கடன்கிறது நம்ம ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக வாங்குற பணம். ம். ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம இன்னைக்கு வர்ற வருமானத்தை மட்டும் வச்சு செலவழிச்சா பத்தாது. ம். இப்போ கடன் வாங்கி படிக்கிறோம். எதுக்கு? ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு. ம். கடன் வாங்கி வீடு கட்டுறோம். ஃப்யூச்சர் சேஃப்டிக்கு. அது மாதிரி நம்மளுடைய ஃப்யூச்சருக்காக கடன் வாங்கலாம். ம். இப்போ நம்ம பாஸ்ட்டுக்காக கடன் வாங்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஓகே. செலவழிச்சதுக்கெல்லாம் கடன் வட்டி கரெக்ட். கொடுக்குறோம்னா என்ன அர்த்தம்? ம். ஏற்கனவே ஏற்கனவே செலவழிச்சாச்சு. செலவு. அதுக்கு நான் வட்டி கொடுக்குறேன். அதுக்கு இப்போ நான் வந்து கடன் வாங்குறேன். ம். ம். என் ம். கடன் வந்து எவ்வளோ மோசமாயிடுச்சு பாருங்க. ம். பாஸ்ட் எக்ஸ்பென்ஸுக்கு கடன் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கிட்டு ஆமா. இருக்கோம். நான் என்ன சொல்றேன், ஃப்யூச்சருக்காக டெவலப்மெண்ட்டுக்கு வாங்கலாம். அதனால ம். ம். we cannot eradicate and avoid loans. It should be at sustainable level. அது வந்து ஃபார் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட். ஒரு மிகப்பெரிய பாலம் கட்டினா பாலம் 25 வருஷம் 50 வருஷம் வரும். இப்போ எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தா ம். இன்னமும் அந்த பழைய கூரை தான் இருக்குது அதில். ம். அது ம். பிரிட்டிஷ்காரன் போட்டது இன்னமும் நல்லா இருக்குது. ம். கடலூர்லாம் நான் பார்த்துருக்கேன். பாலம் பிரிட்டிஷ் போட்ட பாலம் இன்னும் இருக்குது. ம். பட் தே ஆர் சர்விங் 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் 100 இயர்ஸ். அந்த மாதிரி இதுக்கு கடன் வாங்கி பண்ணோம்னா ஒவ்வொரு பீரியட் நல்லா இருக்கும். ம். செலவழிக்கிறதுக்கு வாங்கக்கூடாது. ஓகே. இவங்க நெறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. புது புது திட்டங்கள். அதாவது தாய்மாமன் சீரு, அப்புறம் அண்ணன் சீரு இந்த மாரி. அப்ப சோஷியல் வெல்ஃபேர்க்கு நெறைய கொண்டு வந்திருக்காங்க. அதே மாரி அதாவது பிசினஸ் ரீதியா இவங்க கொண்டு வந்திருக்க திட்டம் வந்து ரொம்ப சரியா இல்ல அப்படின்னு பார்க்கப்படுதே. அத எப்படி பார்க்குறீங்க? சரியில்லை. ஓகே. நீங்கள் வந்து இப்போது கவர்மெண்ட் வந்து இப்போ சைக்கிள் கொடுக்கணும், லேப்டாப் கொடுக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். ஏன் தாய்மாமன் சீர்லாம் யாரும் கேட்கல. ம். யாருமே கேட்கல. நீங்களா அனௌன்ஸ் பண்ணுவீங்க, நீங்களா கொடுப்பீங்க. இதுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறீங்கன்னா ஏது பணம்? ஒரு பக்கம் கடனுங்கிறீங்க, ஒரு பக்கம் பணம் பத்தலைங்கிறீங்க. இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல். இந்த ம். பொலிட்டிக்கல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஒரு ஓகே. பீரியட் பண்ணணும். உங்களுக்கு இதெல்லாம் எதிர்பார்த்து யாரும் உங்களுக்கு ஓட்டு போடல. சேஞ்ச் தான் எதிர்பார்க்குறாங்க. என்ன ம். மக்கள் எதிர்பார்க்குறது சர்வீஸ் நல்லா இருக்கணும், ம். டிரான்ஸ்போர்ட் நல்லா இருக்கணும், மெடிக்கல் நல்லா இருக்கணும், எஜுகேஷன் நல்லா இருக்கணும், சேஃபாக இருக்கணும். இது ம். கொடுத்தீங்கன்னா நாங்களே படிச்சுக்கிறோம், நாங்களே படிச்சுக்கிறோங்கிறது தான் காமன் மேன். ம். அதுக்கு உண்டானது தான். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தங்கம், பட்டுப்புடவை இதெல்லாம் தேவையில்லாத செலவுகள், ஓகே. தேவையில்லாத முன்மாதிரிகள் வேற. இவங்க கொண்டு வந்த திட்டங்கள்ல சிறப்பு அம்சங்கள்னு ஏதாவது பார்க்குறீங்களா? அதாவது வந்து ஒரு எல்லா சமயமுமே வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒன்று சிறப்பாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே. இங்கே ம். நார்மலாக இருக்கிறோங்கிறதே சிறப்பு தான். ம். நார்மலாக இருக்கணுங்கிறது நீங்கள் ஒரு பெரிய திட்டங்கள்லாம் இருக்கிறது இல்லை. நான் சொன்ன மாதிரி நீங்கள் எஜுகேஷன், மெடிக்கல், டிரான்ஸ்போர்ட்டு, சேஃப்டி நீங்கள் கொடுத்துட்டாலே நம்ம ஒரு சிறப்பான மாநிலம். அதிலே நமக்கு நிறைய ஷார்ட்டேஜ் இருக்குது. ம். ம். அங்கேயே நமக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த முறை அப்படி ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தால் பண்ணணும்னு சொன்னால் நதிகள் இணைப்பை பார்ப்பேன் நான். ஓகே. ஆ. நதிகள் இணைப்பு, கூவம் கிளீனிங், ம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு புது தாட்ஸ் வந்திருக்குது. ஓகே. அது உபயோகமாக இருக்கலாம். ஓகே. ஸோ ம். நீங்கள் ஒரு டூரிசம் பற்றியும் நிறைய சொல்லியிருக்காங்க. அதையும் ம். புதுசாக பார்க்கலாம். டூரிசம் வந்து மகாபலிபுரத்தை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் டூரிசம் ஆக்க போகிறோங்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஃபுட்டு டூரிசம், ஆறு போகிற வழியில் டூரிசம், அதுக்கப்புறம் வந்து ட்ரெக்கிங் டூரிசம்லாம் சொல்கிறாங்க. பட் பல விஷயங்கள் வந்து பட்ஜெட்டில் பேசப்படுற அளவுக்கு செயல்பாட்டில் வராது. ம். ம். இதை மத்திய அரசுலையும் பார்த்துருக்கோம், மாநில அரசுலையும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் பேசையில் நல்லாயிருக்கும், செயல்படுத்தாமல் இருந்தால். அதே மாதிரி அதுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்கன்னு. ம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து 5 கோடி கொடுத்துருக்காங்க. ம். ம். 5 கோடிங்கிறது வந்து அதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு தான். ம். நம்ம அதுக்குள்ளே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ்நாட்டுக்கே வந்துட்ட மாதிரி நம்ம நினைக்க வேண்டாம். ம். ம். அதை ம். பற்றி திங்க் பண்ண 5 கோடி கொடுத்துருக்காங்க. அதுக்கே ஒரு வருஷம் ஆகும்னா அடுத்த வருஷம் தான் இது ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ம். அது மாதிரி ஸ்கூல்ஸுக்கு இப்போ 10,000 ஸ்கூலுக்கும் சேர்த்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கும் அவங்க அலோகேட் பண்ணியிருக்க தொகைங்கிறது குறைவாக தான் இருக்கும். ம். அந்த தொகையை வச்சு அதை பண்ணிட முடியாது 10,000 ஸ்கூலுக்கும். அதனால சம்டைம்ஸ் பேச்சு நல்லாயிருக்கும், செயல்பாடு இருக்காது. இந்த ஹெட்லைன்ஸில் சிலதில் பேச்சும் அலோகேஷனும் நல்லா இருக்குது, சிலது பேச்சு நல்லா இருக்குது, அலோகேஷன் பத்தலை. ஓகே. அட்லீஸ்ட் அலோகேஷன் நல்லா இருக்கிறது நல்லா பண்ணுங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஓகே. சில பேர் வந்து சொல்றாங்க 2022ஓட பட்ஜெட்டோட காப்பி பேஸ்ட் தான் 2026 பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? அதாவது நீங்கள் இப்போ நம்ம ஸ்டூடியோவில் உட்காந்துருக்கோம். இப்போ உங்கள் இன்டர்வியூக்கும் பழைய இன்டர்வியூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக நீங்கள் நின்றுக்கிட்டு இன்டர்வியூ பண்ண முடியுமா?
நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பட்ஜெட்டை பற்றி பேச முடியுமா? சிலதெல்லாம் சேமாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க லேப்டாப் வாங்கிட்டு இருக்காங்கன்னா எதிர்பார்ப்பாங்க. யாரோ முன்னாடி கொடுத்ததை நான் இப்போ மாற்றி பண்ணுறேன்னு கொடுக்காம இருக்க முடியாது. ஓகே. அது மாதிரி அந்த பட்ஜெட்டுங்கிறது ஒரு பேசிக் பட்ஜெட். அந்த ம். பட்ஜெட்டில் இருக்கிறது இதில் இருக்கும். அதுக்கெல்லாம் பேர் மாத்துறாங்க. அது நேம்ஸ் மட்டும் மாத்தி அது போட்டுருக்காங்க. ஸ்மாராக இருக்குது. பேர் மாற்றாமலே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ மதிப்பு. நீங்கள் ஓகே. கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க உங்களை பற்றின்னு அர்த்தம். ம். பேர் மாத்துறீங்கன்னா நீங்கள் பேர் மாத்துறீங்கிறது உங்களுக்கு தெரியும். ம். ஒரிஜினலாக வச்சவங்களுக்கும் தெரியும். பார்க்குறவங்களுக்கும் தெரியும். ம். இதில் என்ன வரப்போகுது? இதெல்லாம் பாலிடிக்ஸாக இருக்குது. ஓகே. இந்த பட்ஜெட்டோட ஃப்ளாஸ்னா என்னென்னலாம் பார்க்குறீங்க? இன்னும் திங்க் பண்ணி இன்னும் டீட்டெயிலாக பண்ணியிருக்கலாம். ம். பட் மேபி அவங்களுக்கு டைம் இல்லாததுனால அவங்க முதல்ல ஒரு நிதியமைச்சரை போட்டாங்க. அப்புறம் அவர் வேணான்ட்டார். அதுக்கப்புறம் புது நிதியமைச்சர் வந்தார். அது மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு திங்கிங் டைம் இனஃப் இல்லை. இப்போது ம். நீங்கள் நிர்மலா சீதாராமன் எடுத்தீங்கன்னா இன்னும் பிப்ரவரி தான் பட்ஜெட்டு. ம். இப்போயே அவங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் இயர் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ண போகிறோன்னு. இப்போயே அவங்க டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கும் இந்த கவர்மெண்ட் தான் இருக்குதுன்னு தெரியும். ம். இப்போ புதுசாக வந்திருக்கிற போது ஒரு டர்மாயில் இருக்கும் உள்ள. ம். ம். மேபி ஷார்ட்டேஜ் ஆஃப் டைம், ஷார்ட்டேஜ் ஆஃப் திங்கிங் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே. சார் இப்போ மத்த மாநிலங்களுக்கும் நமக்குமான பட்ஜெட்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன? ஏன்னா மத்த மாநிலங்களும் இதே மாரி கடன் தான் வாங்குறாங்க. நமக்கும் கடன் தான் வாங்குறோம். ஆனா அதிகப்படியான கடன் வந்து தமிழ்நாடு வாங்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இப்போது தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவன்லி டெவலப்டு மாநிலம். ம். இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் இன்றைக்கி நம்பரில் பெட்டராக இருக்கலாம். பீகார் பெட்டராக இருக்கலாம், யூபி பெட்டராக இருக்கலாம். நம்ம எப்போலேருந்தோ பெட்டராக இருக்கோம். ஸோ நமக்கு வந்து நிறைய பேசிக் நீட்ஸு ஃபுல்ஃபில்டு. ம். சாலைகள் இல்லாத கிராமங்கள் இல்லை, மின்சாரம் இல்லாத கிராமங்கள் இல்லை, ம். போக்குவரத்து இல்லாத கிராமங்கள் கிடையாது நமக்கு. நமக்கு வந்து ரயில்வே தான் இப்போ பெட்டர் ஆகிட்டு வருது. இப்போ ம். ம். ஸ்டேஷன்ஸ்லாம் பெட்டர் ஆகிட்டு இருக்குது. பட் ரயில்வே நெட்வொர்க்கில் இன்னும் சில நமக்கு பாதைகள் தேவை. ம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து டிஃப்ரெண்ட்டு. ம். நம்முடைய காமராஜ் பீரியட்லேயே ஸ்கூல்ஸ் எல்லாம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். மிட் டே மீல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஃபார் அஹெட் ஆஃப் தெம். ம். நம்ம மிஸ் பண்ண 2 வந்து மகாராஷ்டிராவுடைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டும், ஆந்திரா அண்ட் கர்நாடகாவுடைய ஐடி டெவலப்மெண்ட்டும். ஓகே. அதில் நம்ம டைடல் பார்க் கொண்டு வந்து ஓரளவுக்கு ஆரம்பித்தோம். நம்ம பெருசாக அதை ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணல. பட் நம்ம ஸ்ட்ரென்த் வந்து நம்ம ஒரு வெல் ரவுண்டட், ஆல்ரவுண்டடாக இருக்கோம். நம்ம ஆட்டோமொபைலில் இருக்கோம், நம்ம எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிறோம், நம்ம வந்து ஃபிஷரியில் இருக்கோம். அது மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கும். அதனால நம்ம கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஜியாகிரஃபி, டிஃப்ரெண்ட் எக்கனாமிக்ஸு, ஸ்கில் செட்டு, அந்த விதங்களெல்லாம் நம்ம பெட்டராக இருக்கோம். நம்ம வந்து ஓவராக இந்த ஓட் பாலிட்டிக்ஸுக்குள்ளார மாட்டிக்கிட்டோம் நம்ம. ஓகே. எல்லாத்துலேயும் ஸ்மார்ட்டாக இருக்க மாதிரி அதுலேயும் ஸ்மார்ட்டாக இருந்ததில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இப்போ எல்லாரும் அதை பண்ணுறாங்க. இந்த மகளிர் உதவித்தொகையை ஆரம்பித்தது தமிழ்நாடு. இப்போ ம். டெல்லி வரைக்கும் போயிடுச்சு அது. ஆமா. இப்போது அமெரிக்காவிலே கொடுக்குறேன்றாரு. ஆ. அவங்களே கொடுக்குற மாதிரி வந்துருச்சு. ஓகே. அது மாதிரி வந்து நம்ம நிறைய ஃப்ரீபீஸ் நம்ம ஆரம்பித்தோம். அதில் ம். சிலது உபயோகமானது, சிலது ஓட்டுக்காக செய்யப்படுறது. ம். அந்த விதங்களில் வி ஆர் ரொம்ப கிளவர்லி திங்கிங் ஸ்மார்ட் ஸ்டேட் நம்ம. ஓகே. அதற்கான அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் 2 நமக்கு இருக்குது. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 1% தான் ஃபீஸ் வாங்குறாங்க. ஆனா இப்போ நம்ம வந்து 9% வரைக்கும் ஃபீஸ் வாங்குறோம். இந்த மாரி பல திட்டங்கள் இருக்கு. பல சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் இருந்தும் நம்மளால ஏன் கடன சமன்படுத்த முடியல? இல்லை, இப்போ நம்ம வாங்குறது வந்து ஃபாரினுக்கும் நமக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு எந்த இன்கம் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, எந்த இன்கம் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ம். ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3 இருக்குது. இப்போ அங்கேயும் ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருக்குது. 45%லாம் டேக்ஸ் இருக்குது. ம். ம். நமக்கு இன்கம் டேக்ஸ் மேக்ஸிமமே 30% ஆ. தான். ஆ. அதனால நம்ம ஆப்பிள் டு ஆப்பிள் அதை கம்பேர் பண்ண முடியாது. வி ஆர் டிஃப்ரெண்ட், தே ஆர் டிஃப்ரெண்ட். இங்கே தமிழ்நாட்டில் வந்து நிறைய லீக்கேஜஸ் இருக்குது. ம். நம்ம வசூல் பண்ணுற பணங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக செலவு பண்ண, இப்போ சிங்கப்பூரில் அப்படி நடக்கும். கம்ப்ளீட்டாக 100 ருபீஸ் வசூல் பண்ணிச்சுன்னா கவர்மெண்ட் 100 ருபீஸும் கவர்மெண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ரெக்யர்மெண்ட்டுக்கு தான் பண்ணுவாங்க. ம். ம். இங்கே வந்து நிறைய எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஒரு 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 ரோடு போடுறாங்க அப்படின்னா ரோடுக்கு 100 ருபீஸ் செலவு பண்ணால் 70 ரூபா தான் ரோட்டில் இருக்கும் போல் இருக்குது. ம். ம். 30 ரூபா ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸுங்கிறாங்க. ம். இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நமக்கு அப்போ நம்ம கூட தான் வசூல் பண்ணணும் மக்கள்கிட்ட. ம். ம். இப்போ இதையெல்லாம் இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கட் பண்ணால் நீங்கள் வந்து பத்திரப்பதிவு சார்ஜை குறைச்சிடலாம். ம். ம். இல்ல அ- அப்படி கூட வசூலிச்சுமே வந்து சரி பண்ண முடியலையே அப்படின்றது தான். கூட வசூலிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு வரலையே. ஓகே. ம். அரசாங்கம் 100 ரூபா செலவழிக்கிற இடத்துல 150 ரூபா செலவழிக்கிறாங்க. ம். 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 அந்த 150 ரூபாயில அவங்க 150 ரூபா செலவுன்னு சொல்லிட்டு 50 ரூபா அரசாங்கத்துக்கு வரல. இது ம். மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகே. ஓகே. கர்நாடகாவிலையும் இருக்கு, ம். ம். மகாராஷ்டிராவிலையும் இருக்கு, ம். எல்லா இடங்கள்லையும் இருக்கு. நம்ம கொஞ்சம் முன்னாடி இருக்கமோ, லீடராக இருக்கமோ.
டவுட்டாக இருக்குது. ஓகே, ஓகே. இல்ல சார், இப்போ வந்து ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்ட நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஒரு பொருளாதார நிபுணரா, இத சரி பண்றதுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ், இல்ல இத இப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? அவங்களுடைய டைரக்ஷன் வந்து அவங்க 2 இயர்ஸ் கேட்குறாங்க. ம், நம்ம ஒரு நியூ கம்மருக்கு அந்த டைம் நம்ம கொடுக்கணும். ம், ஸோ அந்த டைமில் வந்து இப்போ நீங்கள் நல்ல அதிகாரிகளுக்கு மதிப்பளித்து அவங்கள ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே அதிகாரிகள்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு தலையிடாதீங்க. ம், நீங்கள் வந்து இப்போ சொல்கிற லீக்கேஜை முதல்ல கட் பண்ணுங்கள். ம். அதை சஸ்டெயின் பண்ணுங்கள். ஓகே, அதுலேருந்து இன்கம்மை காமிச்சு உங்களுக்கு கடனை குறைக்கிறதுக்கான வழிகளை காமிங்க. அதுதான் நீங்கள் க்ளைம் பண்ணுறீங்க. ஓகே. அது நல்லா இருக்குது. ம், அதை ம், பண்ணி ம். காமிங்க. இதுதான் என்னுடைய அட்வைஸ். ஓகே. நிதி செயலர் வந்து நேத்தியே சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கடன் குறையவே குறையாது. இது இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமைச்சர் மரியவல்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல 2 வருடங்கள்ல இத நாங்க சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது உண்மையாவே சரி பண்ணிட முடியுமா? 2 வருடங்களில் சரி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு 106 டிகிரி ஜுரம் இருக்குது. டாக்டர்கிட்ட போகிறாங்க. அவருக்கு வந்து 105 வந்தால் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். 104 வந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். 103 வந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். இப்போ மரியவில்சன் அமைச்சர் சொல்கிறது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறாரு. ஓகே. சித்திக் சொல்கிறாரு ஃபீவர் போகாதுங்கிறாரு. 2 பேரும் ரைட்டு. சார், பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு அறிக்கை நேத்து விட்டிருந்தாங்க. அதாவது போன வருஷம் பட்ஜெட்ட காட்டிலும் இந்த வருஷம் பட்ஜெட்ல பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்க நிதி வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதனால வந்து டீச்சர்ஸ் தரப்புலேருந்து ஒரு அறிக்கையெல்லாம் விடப்பட்டிருந்தது. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா டீச்சர் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி ஆமாம். இம்பார்ட்டன்ட். இது இப்படி தான் நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட்னா அந்த 44,000 crores என்ன பிரேக்கப்னு பார்க்கணும். ம், அந்த பிரேக்கப்பில் லாஸ்ட் இயர் கொடுத்ததுல இந்த வருஷம் எதை கட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் டீப் டவுன் நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து நீங்கள் என்ன ஒரு ஒர்க் பண்ண சொல்கிறீங்க. நான் வந்து 50,000 ரூபாய்க்கு நான் பண்ணித்தரேன்னு சொல்கிறேன் நான். இன்னொருத்தரை நீங்கள் கேட்குறீங்க. அவர் 49,000 ரூபாய்க்கு பண்ணித்தரேன்னு சொல்கிறாரு. இப்போ நான் வந்து 50,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு 45,000க்கு தான் பண்ணுறேன். 5,000 நான் எடுத்துக்கிறேன். ம். அவர் 49,000க்கு வாங்கிட்டு 49,000க்கு பண்ணுறாரு. யார் பண்ணுறது பெட்டர்? பட்ஜெட் அலோகேஷனுங்கிறது ஒன்று. ஓகே. அந்த அலோகேட் பண்ணது எங்கே போகுதுங்கிறது இன்னொன்று. ம், ஒரு காலம் இவங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபண்டு அந்த ஃபண்டு இந்த ஃபண்டெல்லாம் இல்லாமல் ஒரு பட்ஜெட் போட்டால் அது கம்மியாக வருமோ என்னமோ. ஓகே. ஐ எம் ம், ஒன்லி அஸ்யூமிங். ம், ம், ஐ எம் ஒன்லி கெஸ்ஸிங். ம், பட் அதானே அவங்க சொல்கிறாங்க, இந்த கவர்மெண்ட்டில் நாங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக வாங்குற ஃபண்டுகளை நாங்கள் வாங்க மாட்டோம் ம், ம், அப்படின்னா, ம். அப்போ நீங்கள் வந்து செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்மியான பணமே போதும். ஓகே. நீங்கள் செலவு பண்ணுறது ஆக்சுவலாக வந்து செலவில் தான் போகும். அதுக்கு ம், ஒரு ம். எக்ஸ்ட்ரா பிஆர் எக்ஸ்பென்ஸ் ஆகாது. ஓகே. அப்போ எக்ஸ்ட்ரா ஃபண்டுன்றது தேவையில்லாதது அப்படின்னு இருக்கலாம் சொல்றீங்க. அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா தெரிஞ்ச ஒரு பட்ஜெட்டில் குறைக்க மாட்டாங்கல்ல. ம், அப்படி குறைச்சிருந்தா இந்நேரம் கிளைம் பண்ணுறவங்களே நீங்கள் இந்த இடத்துல கட் பண்ணீங்க, ம், நீங்கள் இத்தனை ஆசிரியர்களை வேலையை விட்டு நீக்க போகிறீங்க, அப்படி தான் உங்களுக்கு பட்ஜெட் குறைஞ்சிருக்குது, நீங்கள் 3 ஸ்கூலை மூட போகிறீங்க, அதனால தான் உங்களுக்கு பட்ஜெட் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ம், அப்படி ம், எதுவும் சொல்லலையே. ம், பொதுவாக வந்து நீங்கள் இவ்வளோத்துலேருந்து இவ்வளோவா குறைஞ்சிருக்குன்றீங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இவ்வளவுன்னு சொல்கிறதே இன்ஃப்ளேட்டட் ஃபிகரு, ம். இவ்வளோ இருந்தாலே போதும், நாங்கள் தானே வந்து எக்ஸ்ட்ரா பணமெல்லாம் வாங்கிக்காம சரியாக செலவு பண்ண போகிறோம்னு சொல்கிறோம், அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் பணமே போதுமே. ஓகே, ஓகே சார். அப்படியும் புரிஞ்சுக்கலாம். ம், ஓகே. இதுவும் 2 பேரும் இது நடந்து முடிஞ்ச பிறகு தான் நமக்கு உண்மை தெரியும். நம்ம ம், என்ன நினைக்கிறோன்னா, இது வந்து அவங்க சொல்கிற கொள்கைகளுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் இதை பொருத்தி பார்த்தா இப்படி இருக்குமோ. ஒரு ம், பெரிய மாற்றம் இல்லை, சின்ன மாற்றம் தான். ம், ம். இல்ல, திரு மு.க. ஸ்டாலின் நேத்தி வந்து அறிக்கை நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது இது வந்து ஒரு பிளாஸ்ட் பட்ஜெட்டா இருக்கும்னு நாங்க பார்த்தோம். ஆனா இது வந்து வேஸ்ட் பட்ஜெட்டா தான் இருக்கு ஆமாம். அப்படின்னு சொல்றாங்க. இது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமியும் வந்து இது ஒரு வேஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே முதலமைச்சரா இருக்கும்போது நிறைய பட்ஜெட்ட வந்து அவங்களே வந்து பண்ணியிருக்காங்க. ஆமாம். சோ நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் வந்து இந்த பட்ஜெட் நல்லா இருக்குன்னு ஸ்டாலின் சொன்னதான் ஆச்சரியமாக பார்ப்பேன். ம், எடப்பாடி சொன்னதான் பார்ப்பேன். ஏன்னா இவங்க 3 பேர் தான் போட்டி போட்டாங்க எலெக்ஷனில். ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருல. இப்போ எடப்பாடி பட்ஜெட்டை ஸ்டாலின் பாராட்டியிருக்காங்களா? ம். ஸ்டாலின் பட்ஜெட்டை எடப்பாடி பாராட்டியிருக்காரா? இல்ல. மோடி பட்ஜெட்டை ராகுல் பாராட்டியிருக்காரா? இது வந்து அவங்கள பாராட்டுன்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் வந்து திருமாவளவன் பாராட்டியிருக்காரு. ம், சில பாயிண்ட்ஸை வந்து இவங்க நம்ம தேமுதிக மேடம் பாராட்டியிருக்காங்க. ம், சில இதை வந்து அன்புமணி பாராட்டியிருக்காரு. ம். அதனால் நம்ம வந்து இதை இப்போ கட்சியெல்லாம் மறந்துட்டு இந்த 8 கோடி மக்களுக்கான ஒரு நலத்திட்டங்களை ஒரு அரசாங்கம் போடுற போது அதில் குறை இருந்தால் நம்ம சொல்லணும். அதுதான் எதிர்க்கட்சியோட வேலை. எதிர்க்கட்சிகள் சொல்ல தான் வேணும். நான் அந்த பிளாஸ்ட் கிஸ்ட்டுங்கிறது அந்த வேர்ட்ஸை தான் சொல்கிறேனே தவிர அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணணும். அதான் அவங்க ரோலு. ஓகே. அவங்க எல்லாரும் பாயிண்ட் அவுட் பண்ணட்டும். இவங்க அதுக்கு பதில் சொல்லட்டும். இவங்க அது ரெஸ்பான்சிபிள். வெறுமனே பெருமை கிடையாது, பொறுப்பும் உண்டு. ஓகே. அதனால இவங்க பதிலும் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்கஷன்ஸ் வரணும். வெறுமனே ப்ளேம் கேம் இல்லாமல், நான் பண்ணேன் நீ பண்ணேங்கிறது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்க்கலாங்க. சார், கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் வந்து இப்போ 25 டேஸா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
இது வந்து ஆக்சுவலி முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இது உங்களோட பார்வையில எப்படி பார்க்குறீங்க? அவசியம் தான். இது வந்து முன்னாடி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அது 125 நாளாக மத்திய அரசு மாற்றிருக்காங்க. அதில் ஒரு ஷேர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றிலாம் நிறைய டிபேட் போச்சு. இப்போ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 125 டேஸை நாங்கள் ஒரு 25 நாளைக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம், 150ன்னு ஆக்குறேங்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு சாதாரணமாக இதை மட்டும் நம்பி இருந்தால் ஒரு வருஷத்தில் 365 நாளில் ஒரு 100 நாள் மட்டும் வேலைக்கு போய் சம்பாரிச்சா பத்தாது. அது 125 ஆச்சு. அது பத்தாதுங்கிறது நல்ல திட்டம். இது மாதிரி மத்திய அரசு வெளியிடுகிற பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகமாக வாங்கி கொடுக்கறதுக்கு இவங்க முயற்சிகள் பண்ணலாம். இவங்க ஒரு புது திட்டம் தான் போடணுங்கிறது இல்லை. இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்கில் இந்தியா, முத்ரா லோன், உஜ்வாலா, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தனியாக இதுக்குன்னே செல்லு போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னடா ஸ்கீம் வருது, என்ன எலிஜிபிலிட்டி, நம்ம மாவட்டத்தில் யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க, அவங்கள போய் எப்படி நம்ம கூட்டிகிட்டு வருவோம், அவங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம், அவங்களுக்கு எப்படி வாங்கி கொடுப்போம், உங்கள் செலவு இல்லாமல் நீங்கள் இதை பண்ண முடியும், சம்பளம் கொடுத்தா போதும். அது மாதிரி இந்த திட்டத்தை இவங்க பண்ணியிருக்கிறதுங்கிறது குட். இதே மாதிரி என்னுடைய ஒரு சஜஷன் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பிஎல்ஐன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ்னு சொல்லிட்டு பெரிய நிறுவனங்கள் புதிதாக ஆரம்பிக்கிற உற்பத்திக்கு, ஏற்கனவே இருக்கிற உற்பத்தியில் புதிதாக உற்பத்தி ஆரம்பித்து அதை குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பண்ணால் அவங்களுக்கு பணம் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, எக்ஸ்போர்ட்டை வந்து இது பண்ணுறது, என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டில் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அவங்கள பெட்டர் பண்ணுறதுக்கு இவங்க பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதாவது பணத்தை சும்மா அள்ளி கொடுக்குற தாய்மாமன் சீர் அதெல்லாம் பண்ணாமல், நீ வந்து நல்லா படிச்சியா நான் உனக்கு பணம் தரேன், நல்லா வேலைக்கு போனியா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ பண்ணியிருக்காங்கல்ல இன்டர்ன்ஸை கொடுக்கணும் சில கம்பெனிகள்லன்னு சொல்லி, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீம் தான் அது. அது மாதிரி இப்போ பிஎல்ஐ மாதிரி இவங்க தமிழ்நாட்டில் கொடுக்கலாம். இலவச மின்சாரம் கொடுக்கறதுக்கு பதிலாக எல்லாருக்கும் சோலார் கொடுக்கலாம். இப்போ சோலார் திட்டம் வந்து மத்திய அரசு சப்சிடி கொடுக்குறாங்க. நீங்கள் அது அப்பயும் கொஞ்சம் பணம் கொடுத்தா வாங்கிட்டு இருக்கு, அந்த பணத்தை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு இலவச மின்சாரம் கொடுக்கறதுக்கு பதிலாக அங்கங்கே ஒரு சோலாரை மாட்டி விடுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் செலவழிக்க வேண்டாம், ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ் தான், நீங்கள் கடன் வாங்கி டிஎன்இபிக்கு கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சோலார் வந்து நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுங்க, 5 இயர்ஸில் 10% மாற்றிடுறதுங்கிற மாதிரி. அந்த மாதிரி பிகி பேக்னு சொல்லுவோம். ஏற்கனவே இருக்கிற வேற ஒருத்தருடைய திட்டத்தில் நம்ம கொஞ்சோண்டு ஆட் பண்ணி பெட்டராக எடுத்துக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஓகே, நீங்க சோலார்னு சொன்னதால கேட்குறேன். இந்த மீனவர்களுக்கான திட்டம் வந்து டிவிகே அரசு ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்கதா சொல்றாங்க. அதையும் எப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க? இல்லை, மீனவர்களுக்கு ஏற்கனவே 6000 ரூபா மீன்பிடி தடை காலத்துக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படுற பணத்தை இவங்க 7000 ஆக்கியிருக்காங்க. இந்த ஹஜ் பயணத்துக்கு 25-35 ஆக்கின மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் என்ஹான்ஸ்மெண்ட்டு இந்த விலைவாசிக்காக. அவங்க போட் வாங்கினா அந்த கடனுக்கான சப்சிடி, அதுக்கப்புறம் விவசாய கடன்களுக்கு இவ்வளோ தொகைன்னு வச்சுருக்காங்க. பரவலாக இருக்குது, பெருசாக இல்லை, நோக்கம் நல்லா இருக்குது, செயல்பாடுகளில் இன்னும் திங்கிங் வரலாம், போக போக பெட்டராக பண்ணுவாங்கன்னு தான் நம்ம முதல்ல வந்தவங்களுக்கு நம்ம யோசிக்கிறது. அவங்க உடனே அவங்கள குற்றம் குறை சொல்லி குறைச்சிடாமல் அவங்கள கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இந்த அளவுக்கு அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். குறை சொல்கிறதுக்கு என்கிட்டயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சார், ஒரு காமன் பீப்புளுக்கு பட்ஜெட்னா என்ன, வருஷம் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க, அது என்னன்னே புரியல அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் பட்ஜெட்னா என்ன, ஏன் வருஷம் இதை தாக்கல் பண்ணணும்? இப்போது நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூல் போய் ஃபஸ்ட்டு நம்ம 7th படிக்கிறோம், 8th போகிறோம். 8th போனால் நமக்கு ஒரு பாடத்திட்டம் இருக்குல்ல, இந்த வருஷம் வந்து இந்தென்ன புக்கு நம்ம படிக்கணும், இவ்வளோ மார்க் வாங்கணும், உங்களுக்கு என்னென்ன ஹாலிடேஸு, இந்தந்த ஒர்க்கிங் டேஸ் இருக்குது உங்களுக்கு சொல்லிடுறாங்கல்ல. அதனால டீச்சருக்கு தெரியுது என்ன பண்ணணும்னு தெரியுது, அவங்க க்ளீனாக பாடத்தை அந்த இதை பிளான் பண்ணி முடிச்சுருவாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியுது லீவெல்லாம் பிளான் பண்ண. அது மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது, தௌசண்ட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனு, நீதிமன்றம், ரோடு, டிராஃபிக்கு, வாட்டர் சப்ளை, சூவேஜு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், நிறைய இருக்குது. இந்த எல்லாத்தையும் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் இயர் நமக்கு எவ்வளோ சம்பளம் தேவைப்படும், எவ்வளோ நம்ம வந்து கட்டடம் கட்ட வேண்டியிருக்கும், எவ்வளோ செலவு பண்ணணும், அதெல்லாம் அரசாங்கத்துக்கு ஒரு கணக்கு போடணும். அப்போ நமக்கு எங்கேருந்தாலப்பா இன்கம் வருது, எவ்வளோ வருதுப்பா, பத்துமா பத்தாதப்பா, பத்தலைன்னு பாதியில் நிறுத்தக்கூடாதுப்பா, பத்தலைன்னா கடன் வாங்கணும்ப்பா, கடன் யார் தருவாங்க, இது எல்லாத்தையும் சேர்ந்து மொத்தமாக பிளான் பண்ணுறது, ஒவ்வொரு வருஷத்துக்கும் பிளான் பண்ணுறது தான் பட்ஜெட்டு. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31 வரைக்கும் நமக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும், ஊழியர்களுக்கு பென்ஷன் என்ன கொடுக்கணும், அவங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வாடகை என்ன கொடுக்கணும், இந்த செலவுகள் அவங்க பெட்ரோல் செலவு என்ன, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எங்கெங்கேருந்து வருமானம் வரும், என்ன ஜிஎஸ்டியில் என்ன வரும், கமர்ஷியல் டேக்ஸில் என்ன வரும், புதுசாக எவ்வளோ வண்டி இறங்கும், எவ்வளோ டாஸ்மாக் பண்ணி எவ்வளோ வரவு வருது, எவ்வளோ செலவு வருது, என்ன பத்தாக்குறை வருது, எப்படி கடன் வாங்குகிறோம்,
புதுசாக இந்த மக்களுக்கு என்னென்னலாம் தேவை இதெல்லாம் யோசிக்கிறது தான் பட்ஜெட். ரொம்ப அழகா சொன்னீங்க. விஐபி படத்துல வந்து தனுஷ் வந்து மூச்சு விடாம பேசுவாரு. அந்த மாதிரி பேசி முடிச்சிட்டீங்க. ஒன் வேர்ட்ல 2026 பட்ஜெட் பத்தி ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? புதிய முயற்சி, புதியவர்கள் முயற்சி, புதிய முயற்சி, பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார். சார் ஆக்சுவலி இவ்வளோ நேரம் ரொம்ப அழகா பட்ஜெட்டை பத்தி ரொம்ப விரிவா பேசுனீங்க. தேங்க் யூ ஃபார் யுவர் டைம். தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் சார். தேங்க் யூ. நன்றி.